நீங்க எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்கா படிக்கிறீங்க? அப்ப கண்டிப்பா உங்களுக்கான கிளாஸஸ் தாங்க. 7, 22, 52, 112, 232 அண்ட் கொஸ்டின் மார்க் அப்படி மாரி குடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நம்பர் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க ரீசனிங்ல. இப்போ 7லேருந்து 22 அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு நம்பரா நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்ப 7லேருந்து 22 பார்க்கறதுக்கு பதிலா நம்ம 22லேருந்து 52 பாருங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 22 கூட நீங்க வந்து 10 10ஆ கூட்டுனீங்கன்னா மொத்தமா வந்துனா 30 கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 52 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப 22ஓட நீங்க 30 கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 52 கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதே மாரி தான் 52 கூட 112 பார்த்தீங்க அப்படின்னா, 60 கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 112 கிடைக்கும். ஓகேவா? அதே மாரி 112லேருந்து 232 பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட 120 கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 232 கிடைக்கும். இங்க 30, 60, 120லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? அதாவது இப்ப 30 இருக்குன்னா, அது கூட இன்டு 2 பண்ணா 60, 60 கூட இன்டு 2 பண்ணா 120 அப்படி மாரி கிடைக்குதா? அப்ப கண்டிப்பா லாஸ்ட்டா கிடைச்ச 120 கூட நம்ம இன்டு 2 பண்ணோம் அப்படின்னா, அடுத்த நம்பர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப 240ங்கிறது வந்து தான் கிடைக்குது. அந்த 240 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 232 கூட வந்து கூட்டணும். ஓகேவா? ஸோ அப்ப 240, 232 கூட்டிங்க அப்படின்னா 2, 4, 3, 7, 2, 2, 4 ஓகேவா? அப்ப 472 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 472ங்கிறது வந்து ஆப்ஷன் 3ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இதுதான் வந்து இதுல கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நெறைய டைப்ல வந்து கேட்கறாங்க. ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடியது இது வந்து ஆ ஃபிகர் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபிகர் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே கொஸ்டின் மார்க் குடுத்துருக்காங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து கீழ குடுத்துருக்க எந்த இது வந்துனா ஃபுல்லா வந்து பேக் பண்ணும் அப்படிங்கிற மாரி தான் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டானத வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆப்ஷன் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாரி இருக்குல்ல, இதில எது வரும் அப்படிங்கிற மாரி பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் 1, 2 நீங்க வந்து இப்ப அதாவது அங்கே படம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஷேப்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ அது வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. சில இதில வந்துனா ஒரு சைடு ஒரு மாரி, இன்னொரு சைடு வந்துனா இன்னொரு மாதிரி இருக்கும். சில இதுனா கீழ ஒரு மாரி, மேல ஒரு மாரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே எல்லா சைடுமே ஒரே மாரி இருக்கனால, அந்த படத்த வந்து மைண்ட்ல போட்டு பாருங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் பண்ணி காமிக்கிறேன்ல, அத வந்து நீங்க மைண்ட்ல போட்டு பார்க்குற மாரி இருக்கும். ஏன்னா, நம்ம சிபிடி எழுதுறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போட்டு பார்க்க முடியாது. ஸோ இத வந்து நீங்க மைண்ட்ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதுதான் வரும் அப்படிங்கிற மாரி டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் நம்ம தேட ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 3ல தான் வந்து நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அந்த மாரியான ஒரு ஐடியா வந்து இங்க இருக்கு. ஓகேவா? எஸ். அப்ப கண்டிப்பா வந்துனா ஆப்ஷன் 3 தான் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ மத்த எந்த ஆப்ஷன்ஸும் வராது அப்படிங்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்பர் அனலாகின்னு சொல்லுவாங்க. இங்க 18, 30 ஓகேவா? அதே மாரி இருக்குன்னா, இங்க கொஸ்டின் மார்க் 66 அப்படி மாரி இருக்கா? எஸ். ஸோ இப்போ இதில நீங்க என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண போறது இப்ப 18, 30 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாரியான ஐடியால இருக்கு. ஓகேவா? ஸோ 18, 30 இங்கிட்ட 66 ஓகே. இங்க என்ன வரும் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் அடுத்த டைம் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால இத தெளிவா நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க 30 இருக்கு அப்படின்னா, 30 கூட நீங்க 6 கூட்டுனீங்கன்னா, உங்களுக்கு 36 கிடைக்கும். ஓகே. 36 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18 கிடைச்சிருமா? அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்ப அதே மாரி இப்ப செகண்ட்ல இருக்க நம்பர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப 66 இருக்கு. 66 கூட நீங்க 6 கூட்டணும். ஏன்னா, இங்க 30 கூட 6 கூட்டணும்ல, அதனால சொல்றேன். இப்ப 66 கூட நீங்க 6 கூட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 72 கிடைக்கும். இத 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகே. ஸோ மேல 2ஆல தான் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்ப இத 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, 30 72ல 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 36 கிடைக்கும். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து 36ங்கிறது தான். ஸோ அப்ப 36ங்கிறது ஆப்ஷன் 2ல தான் இருக்கு. ஸோ அப்ப அதுதான் வந்து இதுல கரெக்டான ஆன்சரா வந்து இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அதாவது இந்த மாரியான கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாம பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவுமே நம்பர் அனலாகின்னு சொல்லப்படக்கூடியது. இங்க 5, 150 இங்க 8 கொஸ்டின் மார்க் அப்படி மாரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? எஸ். ஸோ இப்ப 5லேருந்து 150 ஓகே. ஸோ 5லேருந்து 150 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப 5ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கியூப் பண்ணிக்கிறோம். 5 கியூப்னு பிளஸ் 5 ஸ்கொயர் அப்படிங்கிற மாரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரியுதுங்களா? அப்ப 5 கியூப்ங்கிறது என்னது? 125 ஓகேவா? ஸோ 5 3 திருப்பு பெருக்குனா 125 கிடைக்கும். 5 ஸ்கொயர்ங்கிறது 25. அப்ப 125 ஓட நீங்க 25 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். அப்ப இங்க இருக்க நம்பர் 8ங்கிறது இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 8 கியூப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்ப 8 கியூப்ங்கிறது என்ன வரும்? ஓகே 512 வரும். அது கூட 8 ஸ்கொயர்ங்கிறது வந்து 64 வரும். ஓகேவா? அப்ப 512 கூட நீங்க வந்து 64 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 4 2 6 6 1 7 ஓகேவா? 6 5 11 சாரி ஆ எஸ் அப்படிதானே? அதாவது இத வந்து நான் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 576ங்கிறது வந்து கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருச்சா? எஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ இதே மாரி தான் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ நீங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 216 அண்ட் 81 104 கொஸ்டின் மார்க் அப்படி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இத வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஒண்ணுமே கிடையாது. இப்ப 216, 81 அப்படிங்கிறது எந்த மாரி ரிலேட் பண்ணியிருக்காங்க? இப்ப 81 பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதோ ஒரு ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல. இப்ப வந்து 216ல உள்ள எல்லா நம்பரையும் மொத்தமா கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். அத ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 81 கிடைக்கும். அதே மாரி தான் இங்க 104யும் பண்ண போறீங்க. 104னா 1 + 0 + 4 = அப்படின்னா 1 கூட 0 அப்புறம் 1 4 1 5 ஆயிருச்சா? அப்ப 5 ஸ்கொயர்டு அப்ப 5 ஸ்கொயர்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 கிடைக்கும். அப்ப 25ங்கிறது தான் இங்க வரக்கூடியதா இருக்கும். ஓகே.
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இதான் லாஜிக்கு. ஸோ அப்படி தான் இருக்குன்னா இதில கரெக்டான ஆன்ஸராவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரிலாமாடா லாஜிக்லாம் வைப்பாங்க அப்படிங்கிற மாரி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வைப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படி வேணா வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்பர் சீரிஸ். ஓகேவா? ஸோ இங்க என்னென்ன குடுத்துருக்காங்க? 3, 15, 35, 63 அண்ட் கொஸ்டின் மார்க் 143. ஓகேவா? ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ 3லேருந்து 15 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது 2 ஸ்கொயர்டு - 1. அதாவது 2 ஸ்கொயர்னா 4, 4ல 1 போனா 3. ஓகே. அதே மாரி 15 பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஸ்கொயர்டு. ஓகேவா? 2க்கு அப்புறம் 4 வரும்ல. அதான் அப்படி பண்ணியிருக்காங்க. 4 ஸ்கொயர்டு - 1ன்னா உங்களுக்கு 16ல 1 போச்சுன்னா 15 வரும். அடுத்து 35 பார்த்தீங்க அப்படின்னா, 4க்கு அப்புறம் 6 வருமா? அப்ப 6 ஸ்கொயர்டு 6 6 36, 36ல 1 போச்சு அப்படின்னா 35. அடுத்து 63 பார்த்தீங்கன்னா, 7 ஸ்கொயர்டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ 8 ஸ்கொயர்டு தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம பழக்க தோசையில போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். 8 ஸ்கொயர்டு - 1ன்னா பார்த்தீங்கன்னா, 8 8 64 அதில 1 போச்சு அப்படின்னா 63 வரும். இப்ப எல்லாமே 2வது இது இருக்குல்ல, அதில தான் வந்திருக்கு. அப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் வரணும். அப்ப 10 ஸ்கொயர்டு - 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 100ல 1 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 99. அப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் 3ல உள்ள 99 தான். ஓகேவா? ஸோ இதுதான் இதில கான்செப்ட். இதே மாதிரியான கிளாஸஸ் நம்ம சேனல ஃபாலோ